ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில நேரம் நல்ல வகையாக சமைச்சு சாப்பிடணும்னு தோணும். ஆனால் சில நேரம் எப்படா கிச்சனை விட்டு ஓடணும்னு தோணும். அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/2 kg க்ளீன் பண்ண மட்டன், நிறைய சின்ன வெங்காயம், நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட், 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகத்தூள், சோம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் மிளகுத்தூள், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அண்ட் காரத்துக்கு குழம்பு மிளகா பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கிரேவி மாதிரி வேணும், அதுக்காக கம்மியாக சேர்த்துருக்கேன். குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். குக்கர் விசில் போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபாரின் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி பபிள் ப்ரான் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். யூஸ்வலாக செய்கிற கிரேவி செஞ்சு போர் அடிச்சிச்சு, இப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் வரவே இல்லை. ஒருவேளை நான் எதுவும் தப்பாக பண்ணேன்னா இல்லை அந்த ரெசிபி ஒரு ஃப்ளாப்பாக டூப்பான்னு தெரியலை. அதை எப்படியும் ஒரு உரங்கட்டி வச்சுட்டு 5 விசில்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பர் டூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடோட வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஒரு ஹிட்டு ஒரு ஃப்ளாப்பான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.